ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, NumPy டியூட்டோரியல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NumPy என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் பைத்தான். இட் இஸ் எ ஜெனரல் பர்பஸ் ஆஃப் அரே ப்ராசஸிங் பேக்கேஜ். அதாவது இதை வந்து அரே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரே இஸ் எ டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் ஸ்டோர்ஸ் எ வேல்யூஸ் இன் த சேம் டைப் ஆஃப் டேட்டா. அதாவது இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அரே வந்து சேம் டேட்டா டைப் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NumPy எப்படி கூகுள் கொலாபரேட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் அண்ட் பிப் இன்ஸ்டால் NumPyன்னு போடுங்க. நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் பிப் இன்ஸ்டால் NumPyன்னு மட்டும் தான் போடுவீங்க. ஆனால் கூகுள் கொலாபரேட்டரில் யூஸ் பண்ணுறப்போ இந்த சிம்பிள் போட்டு பிப் இன்ஸ்டால் NumPyன்னு பண்ணா இன்ஸ்டால் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் NumPy இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் NumPyன்னு கொடுத்தா அது இம்போர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நான் அதை NumPyன்றது அங்கங்கே NumPyன்னு டைப் பண்ணாமல் அதை வந்து ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுறேன். இம்போர்ட் NumPy ஆஸ் என்பின்னு கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ அரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஃபார் நான் வேரியபிள் வந்து my ஈக்குவல் டு என்பி டாட் அரேஞ்ச் ஆஃப் 0, 10ன்னு கொடுக்குறேன். 0 வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, 10 வந்து எண்டிங் வேல்யூ. அதாவது இப்போ 10 கொடுத்தீங்கன்னா 10 மைனஸ் 1 9 வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணால் 0 to 9 வரைக்கும் ஒரு அரே கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி அரேவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மை லிஸ்ட் ஈக்குவல் டு 1 2 3 4 5ன்னு வேல்யூஸ் தந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த மை லிஸ்ட்டோட டேட்டா டைப்பை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். டைப் ஆஃப் லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அதை ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி அரேவா NumPy அரேவா கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் வந்து நான் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏஆர்ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏஆர்ஆர் ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப் அந்த லிஸ்ட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ அந்த லிஸ்ட்டு வந்து எனக்கு NumPy அரேவா கன்வெர்ட் ஆகிடும். இங்கே வந்து நான் ஏஆர்ஆர் டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா NumPy டாட் என்டி அரே. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு லிஸ்ட்டை மட்டும் கன்வெர்ட் பண்ணேன். இப்போ வந்து மல்டி நெஸ்டட் அரே, அதாவது மல்டி டைமென்ஷனல் அரே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அங்கே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எப்படி என்ன பண்ணோமோ அதே தான் இங்கே வந்து மை லிஸ்ட் இங்கே பாஸ் பண்ணுறப்போ மை லிஸ்ட் 1, மை லிஸ்ட் 2, மை லிஸ்ட் 3 இதை பாஸ் பண்ணிட்டு அதனோட நெக்ஸ்ட் ஏஆர்ஆர் டாட் ஷேப்னு கொடுத்தீங்கன்னா அந்த என்ன டைமென்ஷனில் அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன டைமென்ஷனில் இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் வந்து 3 rows 5 columns. அப்போ 3, 5ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அரே NumPy அரேயோட இண்டெக்ஸிங் பார்ப்போம். இப்போ இந்த அரேயோட இண்டெக்ஸிங், அதாவது இப்போ இது வந்து மல்டி டைமென்ஷனல் அரேன்றதுனால ரோ காலம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரோ வந்து செகண்ட் ரோ தேர்ட் காலம், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ரோ வந்து இது வந்து 0th ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ, தேர்ட் காலம் ரோ 0th காலம் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம். இப்போ தேர்ட் காலமில் செகண்ட் ரோல தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா வேல்யூ 8 இருக்கு. அந்த 8 வந்து இங்க பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்லயே எப்படி ஸ்லைசிங் ஆப்பரேட்டர் பார்த்தோமோ, அதே மாரி அரேலயும் NumPy அரேலயே ஸ்லைசிங் ஆப்பரேட்டர் பார்ப்போம். இதுல வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரோ, நெக்ஸ்ட் கமாக்கு அப்புறம் வர்றது வந்து காலம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆஃப் 1 கோலன் எம்ப்டின்னு கொடுத்தா அப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் அக்சஸ் பண்ணும். அதே மாதிரி இங்கே காலம்ல பார்த்தீங்கன்னா 0th ரோலேருந்து செகண்ட் காலம் வரைக்கும் அக்சஸ் பண்ணும். இப்போ இங்கே நான் 2 கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் காலம் வரைக்கும் தான் அக்சஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 0th ரோ ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அக்சஸ் பண்ணும். காலம் பார்த்தீங்கன்னா 0 2னா இப்போ ஃபர்ஸ்ட் காலம் வரைக்கும் அக்சஸ் பண்ணும். அப்போ 0 2, அப்போ 2 3 9 7 மட்டும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்லைசிங்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஜஸ்ட் இங்க வந்து எம்ப்டி கோலன் கொடுத்தேன்னா, அப்போ எனக்கு எல்லா ரோ அக்சஸ் ஆயிடும். காலம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து எம்ப்டி கொடுத்துருக்கு. அப்போ தேர்ட் காலம்லேருந்து லாஸ்ட் காலம் வரைக்கும் அக்சஸ் பண்ணும். இப்போ அதுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா எல்லா ரோன்றப்போ அப்போ 3 ரோவுமே அக்சஸ் பண்ணிக்கும். தேர்ட் காலம்ல வந்து இப்போ 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் இருக்கும். 4 5 5 6 8 9ன்றது பிரிண்ட் ஆகும். இப்போ அரேஞ்ச் ஃபங்ஷன் ஆல்ரெடி எப்படி அங்க பண்ணோமோ அதேதான் இங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் எனக்கு வேல்யூஸ் எல்லாமே சேம் வேல்யூ வரணும். அதாவது இப்போ இந்த 5க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ எல்லாமே எனக்கு 100ஆ மாத்தணும்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைசிங் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ அரே ஆஃப் 1ல இப்போ வந்து வேல்யூ வந்து 5லேருந்து எடுத்துக்கும். 5லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் ஈக்குவல் டூ 100ன்னு குடுத்துட்டேன். அப்ப எனக்கு அரேல வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 5லேருந்து லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் எனக்கு 100ன்றது சேஞ்ச் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல 0, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் வேல்யூலேருந்து லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் 100ஆ எடுத்துக்கும். இப்போ இந்த சம் கண்டிஷன் வெரி யூஸ்ஃபுல் இன் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைசிஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு பாப்புலேஷன் செட் இருக்குன்னா, அதுல வந்து யார் யார் வந்து
ஓட் போட எலிஜிபிளா இருக்காங்கன்றத நம்ம செக் பண்ணுவோம். அது மாரி கண்டிஷன் தான் இது. இப்ப உங்களுக்கு அரேல வந்து ஒரு 1 டூ 10 வரைக்கும் இருக்கு டேட்டா. அந்த டேட்டா வந்து எது வந்து என்னோட 4 விட லெஸ்ஸரா இருக்குன்றத நான் செக் பண்றேன். 4 விட லெஸ்ஸரா இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு இது வந்து நாங்க அப்படியே லெஸ்ஸர்ன்னு போட்டோம்னா, இப்போ இதுல வந்து 2 டைப் இருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து பிரிண்ட் அந்த அரே லெஸ் தென் 4ன்னு போட்டோம்னா, ட்ரூ, ஃபால்ஸ் அதாவது பூலியன் டேட்டா டைப்ல வந்துரும். இதையே வந்து நாங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பண்ணோம்னா, ஏஆர் ஏஆர் ஆஃப் 2 ஏஆர் ஆஃப் 2 லெஸ் தென் 3ன்னு போடுறப்போ, இதுவே எனக்கு வேல்யூஸா வரும். இது வந்து டிஃபரன்ஸ் ஆகும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுறப்போ வேல்யூஸா வரும். ஸ்கொயர் பிராக்கெட் போடாம போட்டீங்கன்னா, உங்களுக்கு பூலியன் டைப்ஸ்ல வந்துரும். நெக்ஸ்ட் வந்து இன்பில்ட் ஃபங்ஷனா, அதாவது இப்போ என்பி டாட் ஒன்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து இப்போ நீங்க என்ன டைமென்ஷன் தர்றீங்களோ, அந்த டைமென்ஷன்ல வந்து உங்களுக்கு அரே வந்து எல்லாமே 1ஆ இருக்கும். இப்ப நான் இங்க வந்து 3ன்னு தரேன். டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்ன்னு தர்றதுனால 1 பாயிண்ட்ன்னு வருது. இதுவே நான் இன்டிஜர்ன்னு தந்தேன்னா, இப்போ சப்போஸ் நான் இங்க இன்டிஜர்ன்னு தந்துட்டு ரன் பண்ணா, எனக்கு எல்லாமே 1, 1ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது மாரி ஒன்ஸ்ன்றது எப்படி இது பண்றோமோ, அதே மாரி ஜீரோஸும் இருக்கு. இப்ப நான் வந்து இங்க என்பி டாட் ஜீரோஸ் ஆஃப் 4, டேட்டா டைப் இன்ட்ன்னு தந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து 4 ஜீரோஸ் வந்துரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம NumPy யூஸ் பண்ணி ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷனும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படி என்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா, np.random.rand இங்க வந்து நம்ம மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் தரோம். 3x3 மேட்ரிக்ஸ். அதுக்கிட்ட பிரிண்ட் பண்றப்போ ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் ரேண்டமா 0 டூ 1ல இருக்க வேல்யூஸ் வந்து ரேண்டமா 3x3 மேட்ரிக்ஸ்ல வந்து அத கெட் பண்ணி சொல்லும். பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனும், ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷனும் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். இங்க ரேண்ட்ன்னு போடுவோம். இங்க ரேண்ட் nன்னு போட்டோம்னா அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா கால் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அதனோட டேட்டாவ வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன நம்ம எப்படி விஷுவலைசேஷனா காமிக்கிறதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் சீபான வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டு, இது வந்து டிஸ்பிளாட் யூஸ் பண்ணி இந்த அரேயோட ரீஷேப் பண்ணி, இந்த ரீஷேப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து இந்த அரேல வந்து 2 ரோஸ் இருக்கு. 4 காலம்ஸ் இருக்கு. இப்போ நான் அத வந்து எப்படி மாத்தலாம்னா, 4 ரோஸ் 2 காலம்ஸ் மாத்துனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோல வந்து 1, 2 இருக்கும். செகண்ட் ரோல 3, 4, தேர்ட் ரோல 5, 6, ஃபோர்த் ரோல 7, 8ன்னு இருக்கும். இது வந்து ரீஷேப் பண்றது. இப்போ நம்ம ரீஷேப் பண்ணும்போது, இப்போ என்ன ஒரு கண்டிஷன் செக் பண்ணா, சப்போஸ் இங்க நாங்க 4, 3ன்னு போட்டா எனக்கு அது கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா இப்போ 4, 2ன்னு போடுறப்போ, இங்க வந்து 2, 4ன்னு இருக்கு. அப்ப அது 2 மேட்ச் ஆகும். ஆனா 4, 3ன்னு போட்டா அது செட் ஆகாது. அதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த அரேய வந்து விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த டேட்டா எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்க வருதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.